Talaivar Thambi Talaimayil, brought to us by Sri Gokulam Movies through Dream Big, and now it is open to our press and media to ask any questions to our amazing crew. Before I forget, கோகுலம் சினிமாஸ்க்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிஃபோர் ஸ்டார்டிங் த ஃபிலிமே சாரோட டீல் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இங்கே கொச்சினுக்கு வந்து வி கேம் ஃபார் டு மீட் டு இங்கேருந்து வி வேர் லீவிங் டு கம்பம் டு டூ ப்ரீ ப்ரொடக்ஷன். ஸோ பிஃபோர் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடியே கோகுலம் ஃபிலிம்ஸோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும்னு சொல்லி நாங்கள் எல்லாத்தையும் கேட்டோம். இப்போ இந்த நம்பர் ஆஃப் தேட்டர்ஸ் இன்னும் நிறையா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஷோ முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு 50-100 தேட்டர் ஏற்றுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ வி ஆர் ஆல்சோ ஸோ மச் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் கோகுலம் ஃபிலிம்ஸ். இன்னும் மேலும் நிறைய படங்கள் நித்தேஷோடையும் ஒர்க் பண்ணோம். ஸோ அவரும் நிறையா கதைகள் வச்சுருக்காரு. இப்போது மம்முட்டி சாரோட ஒரு படத்தை முடிச்சுட்டு வருவார். ஸோ உடனே நாங்கள் ரெடியாக வச்சுருக்கிறோம். ஸோ விஷிங் ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நன்றி நன்றி நன்றி. கிரியேட்டிவ் ப்ரொடக்ஷனில் உங்களோட பேர் பார்த்தேன். சும்மா சொல்லுங்கள், எப்படி இருந்தது? அந்த சூப்பர் கிரியேட்டிவ் ப்ராசஸாக இருந்தது. ஸோ என்னோடய கிரியேட்டிவ் ப்ராசஸ் இஸ் நத்திங் பட் பையிங் லோக்கல் ஃபுட், பிரியாணி, ஜிகர்தண்டா, பீடா, இந்த மாதிரி அவர் கூட சேர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணோம். பட் க்ரியேட்டிவாக எல்லா பீப்புளையும் ஒன்றா சேர்த்தோம் நாங்கள். ஸோ ஒன்றா சேர்த்து இந்த ப்ராஜெக்டை பண்ணோம். இவங்களுக்காக நிறைய இடத்துல போய் துபாயில் வந்து நிறைய நாங்கள் உட்காந்துருக்குறோம் டு convince the producers and other stuff. So yeah, so part and parcel. சார் இப்போ இந்த காதல படத்துலலாம் பெருசாக லாஜிக்கலாக இருக்க மாட்டேன், ஆனால் நாம் அதை ரசிச்சிருப்போம். ஆனால் இப்போது ஏன் இது நடக்குதுன்னு ஒரு சீனுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் யோசிக்கிற நிலைமையில் இருக்குது. ரொம்ப பொலிட்டிக்கலாக கரெக்டாக இருக்கணும், ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அப்போ அது நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? மக்கள் எப்படி பொலிட்டிக்கலாக ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்களோ அந்த மாதிரி நாங்களும் பொலிட்டிக்கலாக ரெஸ்பான்சிபிளாக இந்த ஸ்கிரிப்டை ஹேண்டில் பண்ணியிருக்கிறோம். படம் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு தான் எடுத்துருக்குறோம். ஸோ ஒருத்தவங்களோட ரியாக்ஷனுக்காக தான் இந்த ஒரு படத்தை எடுக்கிறோம். இன்னைக்கு when you go and see a movie, ஒரு ரொம்ப அழுவ வைக்கிற மாதிரி ஒரு படத்தை we cannot go and see ஆடியன்ஸோட ரியாக்ஷன் என்னவாக இருக்குன்னு. பட் ஒரு காமெடி பண்ணும்போது ஒரு 1000 people உட்காந்துருக்காங்க, அவங்க சிரிக்கிறாங்க அப்படின்னா அதோட சத்தம் கேட்கும் நமக்கு. ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த ரியாக்ஷன். அதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி காமெடி சீக்வன்ஸும் சரி, அந்த ஒரு என்டர்டெய்னிங் கேலப் சீக்வன்ஸாக இருந்தாலும் சரி, கை தட்டுவாங்க. ஸோ மாஸ் மூமெண்ட்ஸ் நிறைய வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரியாக்ஷன் நமக்கு தெரிய வரும். ஸோ த மொமெண்ட் இந்த மாதிரி ரியாக்ஷன் காமெடி 4 பேரை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பண்ணுறோன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்லி தட்ஸ் அ செல்லிங் பாயிண்ட். ஸோ ஆல்சோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் பாயிண்ட். ஸோ இப்போ பார்க்கும்போது எவ்வளோ சேஞ்சு வந்திருக்கு மலையாள ஃபிலிமில்? மலையாளம் ஃபிலிம் தான் எப்பயுமே சேஞ்ச் கொடுக்குறவங்க. ஸோ நாங்கள் நிறைய இட்ஸ் நாட் ஓன்லி கீர்த்தி சக்கரா டைம்லேருந்து நான் மலையாள படம் பார்க்கல. நான் எங்கள் அப்பா வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 82லேருந்து 90 வரைக்கும் எல்லாம் கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிற பெரும்பாலும் அவுட் ஆஃப் 100 ஃபிலிம்ஸ் ஒரு 95 ஃபிலிம்ஸ் எங்கள் அப்பா தான் எல்லாம் துபாயில் இருக்கிற கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிற எல்லா படங்களுக்கு வந்து அவர் தான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவார். ஸோ பிஃபோர் பீயிங் அ ப்ரொடியூசர் ஹி வாஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபார் மலையாளம் ஃபிலிம்ஸ். ஸோ அந்த எங்கள் அப்பாவுக்கு லைக் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பேனராக இருக்குது. ஸோ ஒரு கிட்டத்தட்ட 99 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த 99 ஃபிலிம்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்துட்டிங்கன்னா மலையாளம் ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி தான். So then slowly we got into Tamil films and we are basically from Chennai. So அதுக்கப்புறம் ஒரு 10-15 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். ஸோ அதில் எனக்கு வந்து கீர்த்தி சக்கரா படம் வந்து பேசிக்லி தமிழ்நாட்டில் வந்து ஆர்மி ஃபிலிம்ஸ் பெருசாக அந்த டைம்லலாம் வரல. இப்போ கூட எல்லாம் நிறைய ஆர்மி ஃபிலிம்ஸில் இப்போ அமரன் படம் தான் நல்லா போயிருக்கு. மற்றபடி தமிழ் சினிமாவில் வந்து ஒரு 3 விஷயம் மறக்க முடியாத ஒரு படம். ஸோ த மொமெண்ட் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்மி ஃபிலிம் எனக்கு வருதுன்னு சொன்ன உடனே அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து ஃபஸ்ட் ஹூஎவர் வாண்டட் டு ப்ரொடியூஸ் அ மலையாளம் ஃபிலிம் அதை ப்ரொடியூஸ் பண்ணல. தே டிட் another ஃபிலிம், தே ஆப்டட் அவுட். ஸோ நாங்கள் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ வி கேம் ஹியர், வி ஷாட் இன் காஷ்மீர் ஃபார் லைக் 37 days. இங்கே பாலக்காட்டில் வந்து ஒரு 15 days ஷூட் பண்ணோம்.
And working with Mohanlal sir, சொல்லவே வேணாம், it was a great experience. And I was some 22 or something when I worked in Kirti Chakra. So and the whole experience was still இன்னும் கண்ணுக்கு எதிர்க்க இருக்கு. Thanks.